கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையாக உச்ச மதிப்புடைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ரூபாய் விவகாரத்திலும் அவற்றை டெபாசிட் செய்வது, வருமான வரி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் மக்களுக்கு குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இவை போன்ற மக்களின் கேள்விகளுக்கு பொருளாதார ஆலோசகர் ஷியாம் சேகர் அளித்த விளக்கங்களை பார்க்கலாம். 30,000 ரூபாய் ஒரு பணம் கட்டணும்னு சொல்றாங்க, டெபாசிட் பண்ணோம்னா அப்போ ஏதாவது அது வரி ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இருக்கா? வரி கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வருமா? கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சேர்ந்து போச்சு. நான் எவ்வளோ நாள் சேர்த்துன பணம், எங்கள் வீட்டில் வந்து சம்பாதிச்ச பணம்லாம் சேர்த்து என்கிட்ட 2-3 லட்ச ரூபா மேலே வச்சிருக்கிறேன். நான் இந்த 3 லட்ச ரூபாய் மேலே நான் பேங்கில் போகும்போது போட கணிச்சிருக்கிறேன். நான் என்கிட்ட பழைய பணமாக கொடுத்தா என்னால் அதை மாற்ற முடியல. பேங்கில் நான் போட்டேன் அப்படின்னா அந்த பணத்துக்கு என்ன கண்டிஷன் எனக்கு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் உங்கள் பணத்தில் எடுத்து நீங்கள் உங்கள் வங்கியில் கட்டினாக்கா எந்த கேள்வியும் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு. ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே வருமான வரி செலுத்தப்பட்ட பணத்தை நீங்கள் வைத்திருந்தால் கூட அதையும் நீங்கள் அதிகமாக இருந்தாலும் கட்டலாம். கட்டிட்டு நீங்கள் அதுக்கு உரிய ஆவணங்களை கொடுத்தா அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நடப்பு ஆண்டில் சம்பாதித்த பணம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து வெறும் கேஷ்லேயே நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தாலும், நடப்பு ஆண்டில் சம்பாதிச்ச பணம் அதிகமாக இருந்தாலும் அந்த பணத்தையும் நீங்கள் தைரியமாக கட்டிட்டு அதுக்கு உண்டான வரியை செலுத்திட்டு உரிய ஆவணங்களை வந்து அரசுக்கிட்ட கொடுக்கலாம். அவங்க கேட்கும்போது அந்த ஆவணங்களை சரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பணத்தை தாராளமாக கட்டலாம். பணம் எவ்வளவு கட்டணுன்றதுல வந்து எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் அந்த பணம் வந்து ஒன்று இந்த ஆண்டுக்குள்ளே சம்பாதிச்சதாக இருக்கணும். நடப்பு ஆண்டில் சம்பாதிச்ச பணமாக இருக்கும். அதாவது ஏப்ரல் 1, 2016 இன்று வரை சம்பாதித்த பணமாக இருந்தால் அதை தாராளமாக நம்ம கணக்கில் கட்டலாம். இப்போது வங்கியில் வந்து 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணால் அதுக்கு வந்து எவ்வளோ வரி இருக்கும்? அதே மாதிரி அதிகபட்சமாக வரி போடுறாங்க இல்லையா, 200%, அது வந்து யாருக்கு பொருந்தும்? இது வந்து எனக்கு ஒரு டவுட்டு. இந்த 200% அபராதத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்போ வரும்னா, நம்ம வந்து நடப்பு ஆண்டில் சம்பாதிக்கப்படாமல் முன்னாடி சம்பாதித்து நம்ம வருமான வரி கணக்கில் காட்டாமல் இன்று ஒருவேளை நம்ம கணக்கில் போட்டப்புறம் வருமான வரித்துறை அழைக்கும் போது அதற்கு உரிய ஆவணங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது அந்த வரி வந்து என்ன ஸ்லாபோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போது அதுக்கு போட வரி வந்து 30% இருக்கும். ஸோ 10 லட்சம்னா 3 லட்சம், அதுக்கு அபராதம் 6 லட்சம், கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் வரியாக போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. என்கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்? 2 லட்சம் வச்சுக்கலாமா, 3 லட்சம் வச்சுக்கலாமா? ஏன்னா தேவைகள் பிஸ்னஸ் பண்ணுறப்ப தேவைகள் அதிகமாக ஏற்படுது. அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணுனாக்கா பணம் கையில் இருக்கணும். இந்த பணம் வந்து கம்மியாக 5000 10,000 வச்சு எதுவும் நடத்த முடியாது இந்த சூழ்நிலைக்கு. எவ்வளோ வேணால் ஒருத்தர் வந்து ரொக்கம் வைத்து கொள்ளலாம். அது வந்து வருமான வரிக்கு உட்பட்ட ஒரு தொகையாக இருக்க வேண்டும். அல்லது அவர்கள் வருமான வரிக்கு ஸ்லாபு கீழே இருந்தாங்கன்னா அவங்க சம்பாதிச்சல எவ்வளோ வேணால் சேமித்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உட்பட்ட தொகையை பணம் கையில் வைத்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதற்கு ஒருவேளை வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் என்றால் அது கட்டப்பட்டிருக்க வேண்டும். வருமான வரி கட்டப்பட்ட பணத்தை கையில் வைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. இப்போ இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு மற்ற சில கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெலாம் முன்னாடியே வந்து பழைய பணத்தை முன்பணமாக கொடுத்துட்றாங்க. இது வந்து நல்லதா கெட்டதா? பணியாளர்களுக்கு முன்தொகை கொடுக்கறது வந்து சட்டவிரோதம் கிடையாது. ஆனால் கணக்கில் காட்டப்படாத பணத்தை முன்தொகையாக கொடுப்பதில் வந்து சிக்கல் இருக்குது. அது கண்டிப்பாக சட்டவிரோதமாக இருக்கும். நீங்கள் வந்து வரி கட்டப்பட்ட பணத்திலேருந்து நீங்கள் அவங்களுக்கு முன்தொகை கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு உரிமையாளர் வந்து அவர் பதுக்கி வைத்திருந்த பணத்தை கொண்டு போய் அந்த ஒரு வேலை செய்பவருடைய கணக்கில் வந்து அவங்க தனியாக டெபாசிட் பண்ணாங்கன்னா அதன் விளைவுகளை வந்து அந்த உரிமையாளர் தான் சந்திக்கணும் முக்கியமாக. அதனால் வந்து இதை எல்லோருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் போய் இன்னொருத்தருடைய கணக்கில் பணம் கட்டினால் அதற்கு பொறுப்பு பணம் கட்டியவர் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் கூலி வேலை செஞ்சு ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்த்து வச்சு இந்த காசுக்கு போட்டால் கூட வரி கட்டணுமா? சிறு வணிகம், டீ கடை இந்த மாதிரி பண்ணி பணம் வச்சுருக்கிறவங்க அவங்க இந்த ஆண்டில் சம்பாதிச்சதான் அப்படின்றதுக்கு அவங்களால நிரூபிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க தாராளமாக வந்து அவங்களுடைய கணக்குகளை சரியாக தயாரித்து கொண்டு இந்த பணத்தை கட்டலாம். இதில் எந்த தயக்கமும் கிடையாது. இவர்களை வந்து அரசு வந்து ஒரு சரியான முறையில் தான் அணுகும். இவர்கள் மேலே வந்து ஏதோ ஒரு தேவையற்ற நடவடிக்கை பாயும்னு எனக்கு தோணலை. இப்போ இல்லத்தரசிகள் வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அதை வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து வரி விலக்கு உண்டா அல்லது வரிகள் வந்து நாங்கள் செலுத்தணுமா?
வரி கட்டப்பட்ட பணத்தை தான் பெருவாரியான இல்லத்தரசிகள் வைத்திருப்பார்கள். ஏன்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிற அவருடைய கணவர்கள் எல்லோருமே வந்து வரிக்கு உட்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. நடுத்தர வர்க்கத்தில் எல்லோருமே வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு கீழே தான் இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க வந்து அந்த வரி கட்டப்பட்ட பணத்தை தான் பெருவாரியானவர்கள் வைத்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு ஒரு மக்கள் தான் வந்து இந்த மாதிரி வரி கட்டப்படாத பணம் வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து இந்த 2 லட்சத்துக்குள்ளே நீங்கள் கட்டினீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.